அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ நாம பார்க்கக்கூடிய காணொளி வகுப்பு என்ன அப்படின்னா குற்றிய லிகரம். நம்ம இதுக்கு முன் வகுப்புல குற்றிய லுகரம் அப்படின்றத பத்தி பார்த்தோம். அதாவது குறுகிய ஓசையுடைய உகரம் அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய 6 வகை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இந்த வகுப்பு வந்து அதனுடைய தொடர்ச்சி குற்றிய லிகரம். அதே கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா எழுத்து அது உகரம், இது இகரம். குறுகிய ஓசையுடைய இகரம். அதாவது ஈ என்ற எழுத்து என்னவாகுது அப்படின்னாக்க தனக்குரிய மாத்திரையில் இருந்து அரை மாத்திரை குறைந்து ஒலிக்கும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் குற்றிய லிகரம் என்று பெயர். அதாவது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா பொறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். குறுகிய ஓசையுடைய இகரம் என்று பொருள். அதாவது இகரம் தன் மாத்திரையில் இருந்து குறைந்து ஒலிப்பது குற்றிய லிகரமாகும். சரிங்களா? அப்ப அந்த இகர ஓசையுடைய எழுத்து எந்தெந்த சொல்லுல குறுகி ஒலிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சரி, கவனிங்க. நிலைமொழியின் ஈற்றில் குற்றிய லுகரம் வந்து வரிமொழியில் முதலில் எகரம் வந்தால் இதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? இப்போ நாம ஒரு சொல்ல இரண்டா பிரிக்கிறோம். இப்ப இரண்டா பிரிக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, நாடு கூட்டல் யாது. இப்போ நாடு என்பது நிலைமொழி. இதுக்கு ஏன் நிலைமொழின்னு பேர் வந்தது அப்படின்னா அது நிலையாக அங்கேயே நிற்பது. அதற்காக என்ன பேர்? அதுக்கு நிலைமொழி என்று பெயர். இது வந்து வரிமொழி அப்படின்னா வந்து சேரும் மொழி என்பதற்கு வரிமொழி என்று பெயர். அப்போ இது நிலைமொழி, இது வரிமொழி. என்ன சொல்றாங்க? நிலைமொழியின் ஈற்றில் குற்றிய லுகரம் வந்து. இங்க பாருங்க, நிலைமொழி ஈட்டினது டு. அது என்ன எழுத்து? குற்றிய லுகர எழுத்து. அப்ப நிலைமொழியின் ஈற்றில் குற்றிய லுகரம் வந்துட்டு இல்லையா? அதற்கு பாருங்க, வரிமொழியின் முதலில் எகரம் வந்தால் இதான் முக்கியமானது. அப்போ வரிமொழி இது யாது. அப்போ வரிமொழியின் முதலில் எகரம் வந்தால் ஈற்றில் நிற்கும் உகரம் இகரமாக தெரியும். இதுக்கு பேர் தான் குற்றிய லிகரம் என்று பெயர். சரிங்களா? அப்போ எது குற்றியம்? ஒரு சொல்லை நாம பிரிக்கும் பொழுது அப்போ நிலைமொழி வரிமொழின்னு பிரிக்கிறோம். அப்ப நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து எந்த எழுத்தா வரணும்? குசுடு துக்குறி என்ற 6 எழுத்துல ஒரு எழுத்து வரணும். சரிங்களா? அப்ப அந்த 6 எழுத்துல ஒரு எழுத்து வந்து வரிமொழி முதல்ல யா யா என்ற 2 எழுத்து வரலாம். சரிங்களா? அப்படி வரும்பொழுது அந்த எழுத்தானது எப்படி சேரும்பொழுது என்னவாகும் அப்படின்னா நிலைமொழிக்கு உள்ள உகரம். இப்ப இந்த டூ பிரிங்க, இட்டு கூட்டல் ஊ. அப்ப அந்த உகரமானது என்னவாக தெரியும்? இகரமாக தெரியும். சரிங்களா? இகரமாக தெரியும். அதுக்கு பேர் தான் குற்றிய லிகரம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் பாருங்க. நாடு கூட்டல் யாது. அப்போ நாடு என்பது நிலைமொழி, யாது என்பது வரிமொழி. அப்போ என்ன சொல்றாங்க? இந்த பகுதியில இதனுடைய உகரமானது இகரமாக பிரிஞ்சா இட்டு கூட்டல் ஊவானது இட்டு கூட்டல் ஈயானா டி ஆகும். சரிங்களா? அப்ப டு டி ஆகும். அப்ப டி ஆச்சுன்னா நாடியாது ஆகும். இந்த நாடியாது என்ற சொல்லுல இங்க இருக்கக்கூடிய அந்த இட்டு கூட்டல் ஈ இருக்கு இல்லையா? அந்த ஈக்கு தான் மாத்திரை குறைவு. இப்போ நாம் சொல்லும் பொழுது நாடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய இகர ஓசை நம்ம என்ன பண்றோம்? ஒரு மாத்திரை அளவு ஒலிப்பதில்லை, மாத்திரை குறைக்கிறோம். அப்ப அந்த குறைவுக்கு பேர் தான் குற்றிய லிகரம். புரியுதா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, 10 கூட்டல் யாது. சரிங்களா? அப்ப பாருங்க, நிலைமொழி எது? 10, வரிமொழி எது? யாது. சரிங்களா? அப்ப இந்த பத்தியினுடைய பொருள் வந்துச்சா? வந்து நிலைமொழி ஈட்டுல எது வரணும்? குறுகிய வசுடைய உகர எழுத்துக்கள் வரணும்.
அதுக்கு அடுத்தது மறுமொழி முதல்ல எது வரணும்? எகரம் வரணும். வந்துருச்சு. இப்ப பாருங்க, இது சொல்லி பாருங்க. 10 யாது அப்படின் போது இங்க இருக்கக்கூடிய உகரம் என்னவாக தெரியும்? இகரமா தெரியும், ஈயா மாறும். அப்போ இத்து கூட்டல் ஊ என்பது இத்து கூட்டல் ஈயாக மாறும். அப்போ தூ என்பது தீயா மாறும். அப்ப எப்படி சொல்லும்? பத்தியாது, பத்தியாது. அப்போ இந்த பத்தியாது சொல்லல, இங்க இருக்கக்கூடிய இகரத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. ஏன்னா இயல்பாக ஈ எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. அப்ப இங்க என்ன பண்ணுது? மாத்திரை குறைகிறது. ஆகவே இருக்கு குறுகிய ஓசையுடைய இகரம், குற்றிய இகரம் என்று பொருள். சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க, குரங்கு கூட்டல் யாது. குரங்கு கூட்டல் யாது. அப்ப இங்க என்ன வருது? கு. அப்ப அந்த 6 எழுத்துக்கள் ஒரு எழுத்து கடைசி எழுத்தா வரும். அந்த எழுத்தினுடைய உகரம் தான் இகரமாக திரியும். அப்ப பாருங்க, குரங்கு கூட்டல் யாது, குரங்கியாது. சரியா? அடுத்து பாருங்க, மியா என்பது ஒரு அசைச்சொல். மியா என்பது ஒரு அசைச்சொல். அப்ப மியா என்ற அசைச்சொல் கூட என்னவாகுது? அங்க இருக்க கேள் கூட்டல் மியா அப்படின்னு சேரும் பொழுது என்னவாகுது? கேள்மியா என மாறும். அப்போ இங்க இருக்கக்கூடிய இகரத்திற்கும் என்னவென்று பெயர் தான்? குற்றியல் இகரம் என்றுதான் பெயர். அப்ப அதுவும் என்னவாகுது? ஓசையில் குறுகுகிறது. இப்போ கேள்மியா, செல் கூட்டல் மியா, சென்மியா. இப்போ இந்த சொற்கெல்லாம் வந்து தற்போதைய காலத்துல வழக்கில் இல்லை. இதெல்லாம் வந்து பழைய காலத்து சொற்கள். அப்ப மியா என்ற அசை சொல்லி கூட என்னவாகுது? இகரம் குறைகிறது. அதுதான் சொல்றாங்க. அப்ப மியா என்பது ஒரு அசை சொல்லு, அதனுடைய இகரமானது ஓசையில் குறுகும். அதுக்கு பாருங்க, உன் கூட்டல் மியா, உண்மையா அப்படி சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இகரமானது என்னாகுது? இகரமாக திரியும் பொழுது ஓசை குறைகிறது. அடுத்து பாருங்க, தராசு கூட்டல் யாது. அப்ப தராசு என்பது நிலைமொழி, யாது என்பது வருமொழி. அப்போ சு என்பது எந்த எழுத்து? குற்றியலுகர எழுத்து. அப்ப நிலைமொழி ஈட்டில் குற்றியலுகரம் வந்து வருமொழி முதலில் எகரம் வந்தால் உகரம் இகரமாக திரியும். ஆகவே இது தராசு யாது என்று மாறும். அதுக்கடுத்தது சார்பு கூட்டல் யாது. அப்ப பாருங்க, சார்பு நிலைமொழி, யாது என்பது வருமொழி. அப்போ சார்பியாது. இப்ப படகு கூட்டல் யாது. அப்போ என்ன ஆகுது? இந்த கூலுக்கு ஊ வந்து ஈயாக மாறும். அப்படி மாறுச்சு அப்படின்னா கூ என்பது கீயாகும். அப்ப படகையாது. அப்போ இதனுடைய கருத்து என்ன? இதனுடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, குற்றியல் இகரமானது குற்றியல் சொற்களான அந்த 6 எழுத்துக்கள் கடைசி எழுத்தா வரணும். அந்த கடைசி எழுத்தானது நிலைமொழி ஈட்டுல கடைசி எழுத்தா இருக்கணும். சரிங்களா? அதன் பிறகு வருமொழி முதல்ல எகரம் வரணும். இது ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? எகரம் வராம வேற எழுத்து வந்துச்சுன்னா அது குற்றியல் இகரம் இல்லை. அதே போல இந்த சுழுத்துப்புரி என்ற 6 எழுத்துக்கு பதிலா வேற எழுத்து வந்துச்சுன்னா அதுவும் குற்றியல் இகரம் இல்ல. சரிங்களா? அப்ப இந்த 6 எழுத்துல ஒன்று கடைசி எழுத்தா வரணும். வருமொழி முதல்ல எகரம் வந்தா மட்டும்தான் அது குறுகிய ஓசையுடைய இகரமாக மாறும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டாபிக் வந்து முற்றியல் உகரம். சரிங்களா? இது ஏன் இதே பாருங்க பதிலு. முற்றியல் உகரம் என்ன? முழுமையான ஓசையுடைய உகரம் முற்றியல் உகரம் என்று பொருள். அப்ப முழுமையான ஓசை என்ன? உகரத்திற்கு முழுமையான மாத்திரை எவ்வளவு? ஒரு மாத்திரை. சரிங்களா? அப்ப அந்த ஒரு மாத்திரை ஓசை முழுமையா ஒலிக்கும். இகரத்தை போலவும் உகரத்தை போலவும் ஓசை குறுகாது. அதுதான் என்ன பேரு? முற்றியல் உகரம் என்று பெயர். முழுமையான ஓசையுடைய உகரம். இந்த பாருங்க, தனக்குரிய மாத்திரையில் இருந்து குறையாத, சரிங்களா, ஓசை அளவு குறையாத உகரம் தான் என்ன உகரம்? முற்றியல் உகரம். சரிங்களா? அதை பாத்துங்க, சான்று பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னாக்கா நீங்க குற்றியல் சொற்கள் மாதிரி என்னவாகுது? தனி சொல்லு தனி குறியெழுத்துக்கு பக்கத்துல வரும் இல்லைங்களா? ஆனா இதே தனி குறியெழுத்து பக்கத்துல வந்துச்சு அப்படின்னா அது எது கிடையாது? குற்றியல் உகரம் கிடையாது. சரிங்களா? இப்ப பாருங்க, பகு
பசு, படு, புகு, இது. அப்போ பா என்பது குரில். அப்ப குரிலுக்கு பக்கத்துல உகர சொல் வருது, சரிங்களா? அப்ப இது என்ன கிடையாது, குற்றியல் உரம் கிடையாது. ஏன்னா தனிக்குறளை அடுத்து குற்றியல் உரம் வராது. அப்படி தனிக்குறளை அடுத்து உகரம் வந்தால் அது குற்றியல் உரம் இல்லை. என்ன, முற்றியல் உரம், சரிங்களா? ஏன்னா பகு, பசு, படு, புகு, இது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இங்க இருக்கக்கூடிய உகரம் எல்லாம் நம்ம என்ன பண்றோம், முழுமையா ஒழிக்கிறோம். அதனுடைய மாத்திரை குறையவில்லை, மாத்திரை குறையவில்லை. அதான் என்ன பேரு, முற்றிய உகரம் என்று பெயர். அப்ப தனிக்குறளை அடுத்து உகர எழுத்து வந்தால் அது என்ன பேரு, முற்றியல் உகரம் என்று பெயர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது அடுத்தது பாருங்க, மெல்லின மெய்கள் மேல் ஏறி வரும் உகரம், சரிங்களா? அதாவது உகர எழுத்துக்கு முன்னாடி இங்க பாருங்க, காணு, உண்ணு, உருமு, இதுல எந்த எழுத்தாவது அந்த ஆறு எழுத்து இருக்கா பாருங்க, குசுடு இருக்கா இல்ல, சரிங்களா? அப்ப வெவ்வேறு எழுத்து இருக்கிறது. அப்போ காணு, உண்ணு, உருமு என்பது, நூ என்பது என்ன எழுத்து, மெல்லின எழுத்து. அப்போ மெல்லின எழுத்துக்கு மேல் வரக்கூடிய உகரமானது ஓசை குறுகாது, ஓசை குறுகாது. அப்போ இதுவும் எந்த வகையில சேரும்னா, எதுல சேரும், முற்றியல் உகரம் தான் சேரும். அப்போ ஓசை குறுகாத உகரம் அனைத்தும் என்னவாகும், முற்றியல் உகரமாகும், சரிங்களா? அடுத்தது இடையின மெய்கள் மேல் இருவரும் உகரம். அதே போல பாருங்க, எழு, தள்ளு, கதவு, இதுலயும் பாருங்க அந்த குசுடு என்ற 6 எழுத்துக்கள் வரல, சரிங்களா? அப்ப அந்த 6 எழுத்து குறுகினா மட்டும்தான் அது குற்றியல் உகரம். அந்த 6 எழுத்தை தவிர மற்ற மெல்லினம், இடையினம் எந்த எழுத்து வந்தாலும் அது எந்த வகை தந்தது, குற்றியல் உகரத்தை சேர்ந்தது, சரிங்களா? சரி, இப்ப மறுபடியும் சொல்லியிருந்தாங்க, குற்றியலிகரமானது குறுகிய ஓசையுடைய இகரம், முற்றியல் உகரம்னா முழுமையான ஓசையுடையது என்பதை நீங்க தெரிந்து கொண்டு மற்ற செய்தி நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.